ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி சேனலில் டீ தான் நம்ம போட போகிறோம். என்னங்க எங்களுக்கு டீ கூடவா போட தெரியாது அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் ரொம்ப ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வர ஹஸ்பண்ட்க்கோ, நம்ம அப்பாக்கோ இல்லை அம்மாக்கோ நம்ம டீ போட்டு கொடுத்துட்டு தான் இருப்போம் தினைக்கும். ஆனால் என்றைக்கா ஒரு நாள் நம்ம அது எப்படி இருக்குன்னு அவங்ககிட்ட நீங்கள் ஃபீட்பேக் கேட்டிருக்கீங்களா? கடமைக்குன்னு தான் பாதி பேர் குடித்து கிளாஸை வச்சுட்டு போவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம போடுற இந்த டீ மூலயமா அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் ஓடி போயிடும். அந்த மாதிரி ஒரு டீயை நம்ம போட்டிருக்கோமா அப்படின்னு கேட்டால் டவுட் தான். ஸோ நான் உங்களுக்கு சில டிப்ஸ் மூலமாக எப்படி சூப்பரான ஒரு மசாலா டீ போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 லிட்டர் பாலை எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சிப்போம், சரியா? ஸோ இந்த பாலில் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ண வேணாம். வெறும் அந்த பேக்கெட்டில் இருக்க மில்க் மட்டும் நம்ம போட்டு ஆட் பண்ணிப்போம். அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டீ நம்ம பாயில் பண்ணுறதுக்கு சைட்லேயே ஒரு 3 பொருள் நான் எப்போவுமே ரெடியாக, ஒரு டீ போடணும் அப்படின்னா இந்த 3 பொருள் மட்டும் நான் எப்போவுமே எடுத்து வச்சுக்குவேன். ஸோ வந்து ஃபஸ்ட் வந்து இது இஞ்சி நல்லா தோலை உரித்து எப்போவுமே வந்து ஒரு பாக்ஸில் டீக்குன்னு வச்சுருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி அந்த இஞ்சி பாக்ஸ் ஃபஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுடுவேன். அது கூடவே பட்டை, சரியா? அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஏர்டைட் கண்டெய்னரில் நான் வந்து எப்போவுமே ஏலக்காவையும் சுகர் கொஞ்சமாக போட்டு, ஏன்னா கிரைண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அரைச்சி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இது 3 இருந்தால் நம்மளோட டீ வந்து எக்ஸாமில் பாஸ் அந்த மாதிரி, ஓகேவா? ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு தண்ணி படாமல் உடனே நம்ம மூடி வச்சிடணும். ஏன்னா நம்ம சுகர் போட்டு அரைக்கிறோம்ல. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஏதோ உங்களுக்கு எந்த பாத்திரம் வேணுமோ எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 2.5 கிளாஸ் அளவு தண்ணியை போட்டு ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுப்போம். ஸோ தண்ணி நல்லா பபுள்ஸ் வரும்போது அந்த டைமில் இஞ்சி, ஒரு சின்ன அளவு இஞ்சி, ஓகேவா? அதை நான் நல்லா என்ன பண்ணுறது, துருவி அதையும் நம்ம அதுலேயே ஆட் பண்ணிப்போம். இப்போ அது ஓரளவுக்கு நுரைச்சிட்டு பொங்கும்போது நம்ம அரைச்சி வச்சோம்ல ஏலக்காவும் சர்க்கரை பொடியும். ஸோ அந்த ஏலக்காய் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப போட வேணாம். சர்க்கரை வந்து நம்ம லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணணும், சரியா? இப்போ வந்து அது கிரைண்ட் ஆகிறதுக்காக அரைச்சது தான் அந்த சர்க்கரை. ஸோ இது வந்து கணக்கு வராது நமக்கு சுகருக்கு. ஸோ அடுத்தது இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். பட்டை வந்து ஒரு சின்ன பீஸ் போட்டால் போதும், ரொம்ப போடக்கூடாது. போட்டிங்கன்னா டீ ஃபுல்லாக பட்டை ஸ்மெல் தான் வரும். ஸோ டீயே வந்து அப்புறம் நல்லா இல்லாமல் போயிடும். ஸோ ஒரு மைல்டாக கொஞ்சம் போடணும், சரியா? ஸோ கொஞ்சம் கொதிக்கிட்டோம். நம்ம வீட்டில் வந்து நம்ம எல்லாேருக்கும் டீ போட்டு கொடுப்போம். சில பேர் பார்த்திங்கன்னா எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் குடிச்சிட்டு அப்படியே கீழே வச்சுட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம போடுற டீ வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி டீயாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு 1லேருந்து ஒரு 2 இல்லைன்னா 2.5 ஸ்பூன் அளவுக்கு இப்போ வந்து நான் வந்து டீ பவுடர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ கொதிக்கிட்டோம். எல்லாமே சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. நம்ம வந்து வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், டீ தான் கொடுப்போம். அது தவிர்த்து ஏதோ ஒரு ஓரியோ பிஸ்கெட்டில் ஒரு கேக் பண்ணி அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம்ல. அதெல்லாம் எப்போயாவது தான் செய்வோம். பட் எப்போவுமே தினைக்கும் நம்ம செய்கிறது என்ன, வெளியிலேருந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டீ தான் ஃபஸ்ட்டு கொடுப்போம்ல, மற்றதெல்லாம் செகண்டரி தான். ஸோ அதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ எல்லாமே ஒரு பக்கம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ வந்து மேலே நல்லா பபிள்ஸ் வர மாதிரி கொதிக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்கணும். இந்த மாதிரி டீ போடும்போது நம்ம ஊட்டியில் குடிச்சிருந்திங்கன்னா தெரியும், அந்த டீ ஃபேக்ட்ரியில் வந்து கொடுப்பாங்க. அங்கே வாங்கிறதுக்காக சின்ன சின்ன ஒரு கப்ஸில் கொடுப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ட்ரையல் பார்க்குற மாதிரி கொடுப்பாங்களா? ஸோ அந்த ஃப்ளேவர் அப்படியே வரும். நம்ம தனியாக டீயை வந்து பாயில் பண்ணி மில்கோடு ஆட் பண்ணும்போது, பால்லேயே நம்ம சில பேர் போட்டு கொதிக்க வைப்பாங்கள்ல, அதில் அந்த டீயோட ஃப்ளேவரே வராது. குடிக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே இருக்காது. இது மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து டீ வந்து இது எப்போது அந்த கரெக்டான ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பபிள்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகி எல்லாம் சென்டரை நோக்கி மூவ் ஆகும் அந்த பபிள்ஸ்லாம். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், நல்லா வந்து இதை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ். ஏன்னா ஜிஞ்சர் அதோட சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கணும்ல. ஸோ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். சைடில் அந்த பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. ஏன்னா அப்படி ஒட்டுச்சுன்னா அடுத்து நம்ம கழுவை போடும்போது அது அப்படியே ஸ்டெயினாக ஃபார்ம் ஆகிடும். கழுவும் போது கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா, ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சைடில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் ஒரு ஸ்பூன் மூலயமா உள்ளேயே நம்ம தள்ளி விட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா சைடில் அப்படியே படிஞ்சிரும். கழுவும் போது நமக்கு தான் கஷ்டம். ஸோ அந்த சூட்டோடவே என்ன பண்ணணும், அதை அதில் உள்ளே வந்து நம்ம தள்ளி விட்டுடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன ஒரு கிளாஸ்லேயோ இதுலேயோ நம்ம பனை வெல்லம் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு எது பிடிக்குமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஸோ ஒரு கிளாஸ்க்கு 1 ஸ்பூன் அளவு சுகர் அந்த கணக்கு வச்சுக்குவேன் நான். சுகர் இன் சென்ஸ் நாட்டு சர்க்கரையோ எதுவோ பனை வெல்லமோ.
ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம என்ன தான் ஸ்ட்ரெயின் பண்ணாலும் இதில் திக்கான எசன்ஸ் இருக்கும் இதில். ஸோ வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தினீங்கன்னா அந்த ஜிஞ்சரோட எசன்ஸ்லாம் வந்து கீழே கொஞ்சம் வர ஆரம்பிக்கும், நல்லாயிருக்கும். இப்போ திக்கான ஒரு என்ன கிடச்சிச்சு, திக்கான ஒரு சிரப் மாதிரி, நமக்கு டீ சிரப் மாதிரி கிடச்சிச்சு, ஃபில்டர் காஃபி மாதிரி. இது ஃபில்டர் டீ, ஓகேவா? ஸோ இதை எடுத்து வச்சுட்டேன். இப்போது என்ன பண்ணுறேன், பாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ட்ராங்காக வேணுங்கிறவங்க அப்படின்னு இந்த கலரை பார்த்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் சொன்ன அளவு வந்து ஒரு 3 பேர் தாராளமாக குடிக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு சுகரும் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு 2 தடவை ஆற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். டைரெக்டாக ஊற்றும் போது அவ்வளோவா என்ன சொல்கிறது, ஆற்றுறதுக்கு கூட ஒரு டேஸ்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் அதனால தான் டீ ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆற்றிட்டே இருப்பாங்க. ஸோ நல்லா நுர பொங்குற அளவுக்கு ஆற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி கப்பில் வச்சு நம்ம சர்வ் பண்ண வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். நம்ம டீயே குடிச்சிட்டு என்ன சொல்கிறது, அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆஃபீஸ் போயிட்டு வராங்களே, இதை கொடுத்திங்கன்னா ஒரு 10 to 20 minutes பசிக்காது. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம மற்ற வேலையை நம்ம முடிச்சுட்டு ஃப்ரீயாக வந்து நம்ம டின்னர் சர்வ் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு ட்ரிக்ஸும் இருக்குது நமக்கு. உடனே நம்ம சாப்பாடு கேட்க மாட்டாங்க வீட்டுக்கு வர நம்ம ஹஸ்பண்டோ அப்பாவோ. ஸோ நம்ம கொஞ்சம் டைமும் ஒரு 20 minutes கிடச்சிரும்ல. இந்த மாதிரி நம்ம அழகாக சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். நம்ம டீ மட்டும் போதும், சாப்பாடு கூட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டீயை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஃபேக்ட் இது நீங்கள் குடிச்சிங்கன்னா கடையில் குடிக்கிறத விட ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் டீ செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லாம் கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க உங்களுக்கு என்ன கமெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எனக்கு என்ன கமெண்ட் சொல்கிறீங்க அப்படின்னு கீழே போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.